or to find the perfect water. Experience water like never before. Admissions open at Sri Venkateshwara College of Engineering and Technology, Pondicherry. Mad Rabbit, India's finest audio wearable brand. Starting at 999. சிவா சார் வந்து இப்படி தான் வேணும் அப்படின்னு சொன்னதுனால நிறைய ஒரு ஆல்மோஸ்ட் 1 year R&D பண்ணோம். நிறைய ரெஃபரன்ஸ் வந்து எடுத்துட்டு அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் ஒன்று தான் சொன்னார், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த காலகட்டத்தில் எதுவுமே ரெடிமேடாக இல்லை. ஸோ ஆத்தென்டிக்காக இருக்கிறதுக்காக வேண்டி டேரக்டர் சொன்னார் எவ்ரிதிங் ஹேஸ் டு பி ஹேண்ட்மேட். ஸோ ஹேண்ட்மேடுனாலே வந்து ஒரு காஸ்டியூம்க்கு எவ்வளோ நாள் எடுக்கும் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு காஸ்டியூம்ஸ் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, ஒரு 10 கிலோ 12 கிலோங்கும் போது அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க? ஃபில்ம் இஸ் ஸோ பிக், இட்ஸ் ஸோ எபிக் தட் உங்களுக்கு வந்து அந்த வெயிட் வந்து அப்போ தெரியாது பெர்ஃபார்ம் பண்ணும்போது. குவைட் அ ஹியூமங்கஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் எல்லாத்துலேயுமே. ஏன்னா இது வந்து கதையே செட் லைக் தட் வேர் there are huge settlements. சுற்றி ஆடுற அந்த டான்சர்ஸ் அந்த பேக் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்குமே அந்த காஸ்டியூம்ஸ் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கும் ஈவன் அந்த கொம்பெல்லாம் கூட வச்சுருக்கீங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் போட்டிருப்பாங்க போல க்ரூவில் இல்லை? எவ்வளோ பேர் மேம்? இப்போ நீங்கள் ஜென்ரல் சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோக்கு வந்து நம்ம எனி எக்ஸ்பென்சிவ் பிராண்ட் வந்து நம்ம எடுக்கலாம், இல்லை அந்த பிராண்டை பார்த்து நம்ம வேறு ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்குது, அதுலேருந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறோம். இப்போ இல்லாத ஒன்றை வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது தான் நமக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஹிந்தி படத்தோட ஹீரோக்களுக்கும் ஹீரோ எப்படி அவங்க வந்து காமிக்கிறாங்கன்றதுக்கும் நம்ம சவுத்தில் இருக்க ஹீரோக்களை எப்படி காமிக்கிறாங்கிறதுக்கும் பெரிய வாஸ்ட் வேரியேஷன் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு வந்து இன்னும் நம்ம வரல. கங்குவா படத்தை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு. அண்ட் எங்களுக்கு தெரியும் பார்ட் 2 வேறு வரப்போகுது. ஸோ பார்ட் 2 ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கா? பார்ட் 2 ஒர்க் வந்து ஃபேஷன் டிசைனிங் எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? எப்போ நீங்கள் வந்து டிசைட் பண்ணீங்க நம்ம ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகிறோம் அப்படின்னு? அப்படி எந்த பாயிண்ட்டும் இல்லை, அப்படி எனக்கு தோணுனதும் இல்லை. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் தட் வளரும் போது ஒரு விஷயம் நம்ம கூடயே வளரும் போது எந்த பாயிண்டில் நம்ம அந்த டிசிஷன் எடுக்கிறோன்னு நமக்கு தெரியாது. இப்போ மைண்டில் எப்போயோட்ட ஒரு டைம் வந்திருக்கோம், அதை நம்ம ரியலைஸ் பண்ணாமல் நம்ம ஜேர்னி போயிட்டே இருந்து ஒரு காலகட்டத்தில் நம்ம கூட நல்லா டிசைன் பண்ணுறோம்ல அப்படின்னு தோணுது தான். ஐ கான்ட் ரியலி புட் மை ஃபிங்கர் ஆன் ஒன் பர்டிகுலர் டைம் அண்ட் do that. ஸோ பேசிக்காக இப்போ ஒரு டிசைனர்னா அவங்களுடைய அந்த ஒர்க்கே வந்து ஸ்கெட்சிங்கில் தான் ஸ்டார்ட் ஆகும். பட் நீங்கள் சொன்னீங்க ஐம் நாட் குட் இன் ஸ்கெட்சிங் அட் ஆல் அப்படின்னு. ஸோ ஹவு கம் இப்போ ஸ்கெட்சிங்லேயே வந்து பேஸ்மெண்ட்டே வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு? ஓகே, ஸ்கெட்சிங் வந்து நான் ஐம் பேசிக்கலி ஃபைன் ஆர்ட் ஸ்டூடெண்ட். ஸோ நிஃப்ட்டும் வந்து போயிருக்கேன். ஸ்கெட்சிங் வந்து வராதுன்னு இல்லை, ஒரு காலகட்டத்தில் ஸ்கெட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இப்போது 90ஸ்லேயே வந்து நான் நினைக்கிறேன் மிட் 90ஸ்லேயே நமக்கு மொபைல் வந்துருச்சு. ஏர்லி 90ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்துருச்சு. ஸோ அது வந்த காலத்துலேயே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா there was a shift. ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் we had a lot of magazines. அப்போது அந்த காலகட்டத்தில் மேகசின் வச்சு தான் போவாங்க. வோகு, எல், ஆல் தோஸ் மேகசின்ஸ்லேருந்து இந்த மாதிரி இது நல்லாயிருக்கு, அந்த மாதிரி அது நல்லாயிருக்கு, இல்லைனா ஹிந்தி படத்துலேருந்து இது நல்லாயிருக்கு. இப்போ அதை வந்து ஸ்கெட்ச் பண்ணும்போது அது ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டாக இல்லை. ஐ ஹேட் நடுவில் வந்து ஐ ஹேட் அ ஆக்சிடெண்ட் வேர் ஐ லாஸ்ட் த யூஸ் ஆஃப் மை ரிஸ்ட். ஓ மை காட், ஓகே. அதனால் அதுலேருந்து பெருசாக எனக்கு ஸ்கெட்சிங் வராது, கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் ஐ வாஸ் ஸ்கெட்சிங். எஸ், இப்போ ஸ்கெட்சிங்கை யாரும் கேட்குறது இல்லையே. நோபடி வாண்ட்ஸ் அ ஸ்கெட்ச் எனிமோர் பிகாஸ் ஒரு ஸ்கெட்ச் பண்ணோன்னா அதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கு பதிலாக படம் காமிச்சிட்டாங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும்னா அவங்களுக்கு சொல்லும் போது எனக்கு புரிகிறது ஈஸியாக இருக்குது. ஃபார் யூ டு எக்ஸ்பிளைன் சம்திங் டு மீ இன்ஸ்டெட் ஆஃப் டெல்லிங் மீ. இப்போ நான் அவங்கள சொல்கிறேன், ஓகே உங்களுக்கு வந்து இது நல்லாயிருக்கும், சப்போஸிங் இந்த கலரில் இந்த பெலாசோ நல்லாயிருக்கும், அதுக்கு வந்து இந்த டாப் போடுங்க, ஹேர் இந்த மாதிரி கட்டுங்க, ஆக்சசரிஸ் இப்படி போடுங்கன்னா அதை எவ்வளோ அளவுக்கு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு நான் ஒரு மேகசின்லேருந்தோ இல்லை நெட்லேருந்தோ ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் காமிச்சு இது போடுங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும்னா உங்களுக்கும் ஈஸி, எனக்கும் ஈஸி. சிவா சார் வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியெல்லாம் நேரேட் பண்ணாரு? காஸ்டியூம் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு நரேஷன் கொடுத்துருப்பாரு இல்லையா? ஸோ அது எந்த அளவுக்கு அவர் டீட்டெயிலிங்காக கொடுத்துருந்தாரு? நிறைய R&D பண்ணோம்.
சிவா சார் வந்து இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நிறைய ஒரு ஆல்மோஸ்ட் 1 இயர் R&D பண்ணோம். பண்ணி நிறைய ரெஃபரன்ஸ் வந்து எடுத்துட்டு அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் ஒன்று தான் சொன்னார், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ என்னென்னா இது வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது எதுவும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஐ டோன்ட் வாண்ட் டு see any of these things. That was his brief. ஸோ இதில் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாங்கிறது we went to work. We started sketching, we made prototypes. ஓகே, which means இதுக்கு முன்னாடி வந்த எந்த மூவிஸ்ல இருக்க ரெஃபரன்ஸும் இதில் தெரிஞ்சிடக்கூடாது, புதுசாக இருக்கு. எதில் இருக்கிற ரெஃபரன்ஸும் இப்போ நம்ம மூவி ரெஃபரன்ஸுன்ட்டு இல்லை, இப்போ நிறைய வந்து கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் வந்து நிறைய ஏஐயில் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு இது வரைக்கும் நாங்களே இன்சைட் த ஆஃபீஸ் நாங்கள் என்னென்னலாம் பார்த்துருக்கோமோ அது எதுவுமே பார்த்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவரோட ப்ரீஃபாக இருந்துச்சு. அப்போ வந்து ஹவு ஹி டெலிவர்ட், நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? இவர் வந்து வித்தியாசமாக ஒன்று சொல்லிட்டாரு, நம்ம எப்படி இதில் ஒர்க் பண்ண போகிறோம், நீங்கள் எப்படி அந்த இன்புட்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏ வரைவோம். அந்த ஏல வந்து அவர் என்ன சொல்லுவார், இந்த லைன் ஸ்லாண்டிங்காக வேண்டாம், இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக போடுங்கன்னுவார். அப்போது அந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு காமிப்போம். சரி, இந்த லைனை கொஞ்சம் இப்படி டில்ட் பண்ணுங்கன்னுவார், இங்கே கொஞ்சம் கர்வ் பண்ணுங்கன்னுவார். அப்படி தான் இட் டெவலப்டு. ஆல்ரைட். ஸோ நாங்கள் வந்து ஆல்ரெடி கங்குவா கேஸ்ட் அண்ட் க்ரூ கிட்ட பேசும்போது ஒரு காஸ்டியூம்ஸ் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஒரு 10 கிலோ 12 கிலோங்கும் போது அதை டெய்லி போட்டுக்கணும், அதை போட்டு பெர்ஃபார்ம் வேறு பண்ணணும். ஏன்னா ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும், டான்ஸ் சீன்ஸ் இருக்கும். அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க? ஃபில்ம் இஸ் ஸோ பிக், இட்ஸ் ஸோ எபிக் தட் உங்களுக்கு வந்து அந்த வெயிட் வந்து அப்போ தெரியாது. பெர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லாருக்குமே செட்டில் வந்து பிரமிப்பாக இருக்கும் பார்க்கும்போது. வாவ், ஏத்தாப்பில் இருக்கவங்க ட்ரெஸ்ஸு தான் நமக்கு தெரியும், வாவ் அப்படின்னும் போது ஓ நம்மளும் இப்படி சூப்பராக இருக்கோமான்னு அதுலேயே போயிடும். அப்போ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த காஸ்டியூமில் கொஞ்சம் வெயிட்டை குறைக்க நினச்சிருப்பீங்கல்ல? சிலதெல்லாம் நிறைய வந்து நம்ம ட்ரையல் அண்ட் எரரில் வந்து என்ன மேக்ஸிமம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் பேசிக்காக இருக்க தானே செய்யும். பட் என்னென்ன பார்ட்லலாம் நீங்கள் வெயிட் குறைச்சிங்க? லைக் காஸ்டியூம்ஸ் அண்ட் அந்த ஹெட் க்ரௌன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே குறைச்சிருக்கோம். ஹெட் டு டோ வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ட் டைரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். ஆர்ட் டைரக்டர் வந்து இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணால் லைட்டராக இருக்கும், அவர் பண்ணதுலேயும் பண்ணார், எங்களுக்கு சொல்கிறதும் சொன்னார். இது மாற்றி பண்ணு தக்ஷா, இது வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்சிஸ்டன்ட்லி டீம் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி அப்டேட்டிங். இதுலேருந்து அது பெட்டராக பண்ணலாம், அதுலேருந்து அது பெட்டராக பண்ணலாம், அப்படி வந்தது தான். அப்போ வந்து கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற R&D வச்சு பார்த்தா இது பல மாதங்கள் வந்து எடுத்திருக்கும் போல இருக்குது. எத்தனை நாள் போச்சு, எவ்வளோ டீட்டெயிலிங்காக போச்சு இந்த R&D? இது R&D ஆல்மோஸ்ட் 1 இயர் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆர்ட் அண்ட் காஸ்டியூம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் முன்னாடியே வந்து ஆஃபீஸ் போயிட்டு R&D ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக நீங்கள் உட்காந்து ஜஸ்ட் டெஸ்க் ஒர்க்கே பண்ணியிருக்கீங்க இல்லையா? மை காட். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து சில ஃபோட்டோஸ் எல்லாம் காமிப்பேன். அந்த ஃபோட்டோஸில் உங்களுக்கு வந்து லைக் அந்த காஸ்டியூம்க்கு நீங்கள் என்னெல்லாம் டிசைன் என்ன மாட்ட வைக்காம வந்து விடுறது இல்லைன்னு முடிவோட இருக்கீங்க ஃபுல் இருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் எங்கள் கூட இப்போ ஷேர் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் பிக் ஐம் கோனா ஷோ யூ. ஸோ அதில் வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட், நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த ரெஃபரன்ஸ் நாங்கள் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அந்த க்ரௌன் ஆகட்டும், அந்த கொம்பாகட்டும், காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா எப்படி கிடைச்சிது? டைரக்டரோட ப்ரீஃபிங் தானே கண்ணா. இப்போது ஒரு 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 சுச்சுவேஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு வைங்களேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு இறங்கலுக்கு போகிறீங்க. இறங்கலுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போக மாட்டீங்கல்ல. இறங்கலுக்கு வந்து ஒன்று சல்வார் போடுவீங்க, ஒயிட்டில் போடுவீங்க, இல்லை பிளாக்ல போடுவீங்க, இல்லை ஆஃபீஸ்லேருந்து போகிறீங்க ஜீன்ஸ் தான் போட்டிருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு குர்த்தா போட்டு போவீங்க. ஒரு டைம் இருந்தால் இடம் பொருள் ஏவல் இருக்குது இல்லையா? இப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைண்டில் இருக்குது. இட்ஸ் பின் இம்பைப்ட் ஓவர் ஸோ மெனி இயர்ஸ், கண்டிஷனிங்காக இருக்குது. இப்போது இந்த ஸ்டோரி நரேட் பண்ணும் போது இது பார்த்த எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவார் டைரக்டர். இப்படி இந்த ஃபீலிங் இவோக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதுலேருந்து யூ ஸ்டார்ட் ரிவர்ஸ் என்ஜினியரிங். இது பண்ணலாம், இது பண்ணலாம், இது பண்ணலான்னு வரும்போது அப்புறம் அதில் வந்து இது ரிமூவ் பண்ணிடலாம், இது ஆட் பண்ணலாம், இது சேர்த்துங்க, இது பண்ணுங்க, கலர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படி வர்றது தான். இட்ஸ் அ ஹோல் ப்ராசஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நீங்கள் ஒரு நெட்டில் வந்ததை பார்த்துட்டு நீங்கள் கேட்குறீங்க. இது வந்து only I know how long it took to achieve this. Yeah, that's what we are asking. Because நாங்கள் சிம்பிளாக பார்த்துட்டோம் அடுத்தடுத்த சீன்ஸ், இது செம்மையாக இருக்குல்ல, இந்த காஸ்டியூம் சூப்பராக இருக்குது, பட் அதுக்கு பின்னாடி இருக்க ஒர்க் everything had to be handmade. ஏன்னா அந்த காலகட்டத்தில் எதுவுமே ரெடிமேடாக இல்லை. ஸோ ஆத்தென்டிக்காக இருக்கிறதுக்காக வேண்டி டைரக்டர் சொன்னார் எவ்ரிதிங் ஹேஸ் டு பி ஹேண்ட்மேட். ஸோ ஹேண்ட்மேடுனாலே வந்து ஒரு காஸ்டியூம்க்கு எவ்வளோ நாள் எடுக்கும்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். ஆர்ட்லேருந்து எல்லாமே, த அக்சசரிஸ் they are wearing, the weapons they are carrying,
the clothes they are wearing, everything has been handmade. ஸோ ஆஸ் அ காஸ்டியூம் டிசைனர் இப்போ உங்களுக்கு காஸ்டியூம்ஸ் பற்றின எல்லா நாலேஜுமே இருக்கும், பட் அது வந்து ஃபைனல் டெசிஷன் வில் பி மேட் பை த டேரக்டர், ரைட்? ஸோ அப்போ அவருடைய அவுட்புட் வந்து எந்த மாதிரி கிடைக்கும்? நீங்கள் டிசைன் பண்ணதுவே மொத்தமாக இருக்குமா, இல்லை அவர் கொஞ்சம் அந்த பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி கொஞ்சம்? கண்டிப்பாக எஸ், இட்ஸ் a complete team work. டைரக்டர் இருப்பார், ஆர்ட் டைரக்டர் இருப்பார், all our inputs going together. We brainstorm and then we agree on something and then we execute it. Bobby, do you will pick? ஸோ நீங்கள் அந்த வேரியேஷன் எப்படி கொடுக்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு ஹீரோனா இப்படி இருக்கணும், கிட்டத்தட்ட அது எல்லாமே பீரியாடிக் காஸ்டியூம்ஸ் தான், பட் ஹீரோக்கு எப்படி இருக்கணும், வில்லனுக்கு எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறீங்க? ஓகே, இது வந்து படம் பார்த்தா உங்களுக்கு புரியும், நான் வந்து ரிவீல் பண்ண முடியாது. படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் எப்படி அந்த வேரியேஷன் எப்படி வந்துச்சுன்றது. when you see the film you will understand. ஓ, ஈவன் காஸ்டியூம் வேரியேஷன்ஸ் கூட கதை பார்த்தாலே புரியும்னு சொல்கிறீங்க. ஓகே, ஸோ இதை பற்றி இப்போ எதுவும் பேச மாட்டேங்க, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எனக்கு என்னன்னா, நாங்கள் ஒரு சீன்ஸ் ட்ரைலரில் பார்க்கும்போது ஹீரோ வில்லன் மட்டும் இல்லை, சுற்றி ஆடுற அந்த டான்சர்ஸ் அந்த பேக் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்குமே அந்த காஸ்டியூம்ஸ் கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கும் ஈவன் அந்த கொம்பெல்லாம் கூட வச்சுருக்கீங்க. ஸோ அந்த காஸ்டியூம்ஸ் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட நிறைய பேர் போட்டிருப்பாங்க போல க்ரூவில், இல்லை? எவ்வளோ பேர் மேம்? ஏன் மேம் சிரிக்கிறீங்க? நான் வந்து பதிலே சொல்ல முடியாத மாதிரி கேள்வியை செலக்ட் பண்ணி வச்சு கேட்குறீங்களே. நாங்கள் ஜஸ்ட் ஃபோட்டோஸ், அதுவும் நாங்கள் ட்ரைலரில் பார்த்தது தான், எங்களுக்கு வேறு எந்த எக்ஸ்க்ளூசிவ் ஃபோட்டோஸும் கிடைக்கல. ட்ரூ தட். இட் குவைட் அ ஹியூமங்கஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் எல்லாத்துலேயுமே. ஏன்னா இது வந்து கதையே செட் லைக் தட் வேர் தெர் ஆர் ஹியூஜ் செட்டில்மெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அது நம்ம டிபிக்ட் பண்ணுற மாதிரி வந்து கூட்டமாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஆர்டிஸ்ட். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஒரு காஸ்டியூம் நம்ம டிசைன் பண்ணுறதே கஷ்டம், பட் அதே காஸ்டியூமை ஒரு 500 பேருக்கு நம்ம வந்து மெஷர் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த காஸ்டியூம் கொடுக்கறது இன்னும் பெரிய கஷ்டம். அது இனிஷியலாக வந்து when we started the film it was tough. ஏன்னா எல்லாருக்குமே வந்து திடீர்னு ஒரு இடத்துல வந்து 1000 பேர் இருக்காங்க, 500 பேர் இருக்காங்கன்றது வந்து, பட் போக போக we all got used to it. அவங்களும் நல்ல வந்த ஆர்டிஸ்ட்டும் சரி, அவங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, நம்ம டீம்லேருந்தும் வந்து நல்லா கோஆப்ரேஷன் இருந்துச்சு. there was a lot of communication. எல்லாருக்குமே இது நல்ல லேர்னிங் ப்ராசஸாகவும் ஒரு இவால்விங் ப்ராசஸாகவும் இருந்துச்சு. we evolved to you know handle a humongous amount of people. வந்து we evolved. ஓகே, ஆல்ரைட். எனக்கு வந்து ஒருத்தரை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல இந்த காஸ்டியூமில். அவர் யாருன்னா கருணா சார் தான். நான் வந்து திரும்ப ஜூம் இன் பண்ணி பார்க்குறேன், இவர் தான் கருணா சாரா, என்ன பண்ணி வச்சுருக்காங்க இந்த காஸ்டியூமில், டோட்டலாக ஆளே மாற்றிட்டாங்க அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அவருக்கு எப்படி மேம் டிசைன் பண்ணீங்க? எல்லாமே ஒரு கிரடேஷன் தாங்கண்ணா. ஆஸ் இன் நம்ம வந்து இப்போது ஹீரோக்கு நம்ம ஒன்று செலக்ட் பண்ணிட்டாரு சார். செலக்ட் பண்ண பிறகு இப்போது அதுலேருந்து வந்து கிரடேஷன்ஸ் தானே மற்றதெல்லாம். இப்போது ஒரு படத்தில் வந்து உனக்கு வந்து அம்மாவை நான் ப்ளே பண்ணுறேன்னு வை, நீயும் நீ லெங்க் ட்ரெஸ் போட்டு நானும் நீ லெங்க் ட்ரெஸ் போட்டால் செட் ஆகுமா? இப்போ நீ லெங்க் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா நான் அட்லீஸ்ட் சல்வாராவது போடணும். அப்போ தான் உனக்கு அம்மா ஓகே. ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் விட்டுரு, காஸ்டியூம்ஸை பேசும்போது அப்போ அதுலேருந்து கிரடேஷன் தானே. ஒரு பர்சனை மையமாக வச்சுக்கிட்டு அந்த மையத்துலேருந்து நம்ம மற்ற ரேடியஸில் ஒர்க் பண்ணுறது தான். சரி, இங்கேருந்து இவங்க இவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, இவ்வளோ கம்மியாக இருக்காங்க, கூட இருக்காங்கன்னு பார்த்து நம்ம ஆடிங் அண்ட் சப்ட்ராக்டிங் தான். ப்ளஸ் அவங்க கேரக்டர் என்ன ப்ளே பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி வேணும். இப்போ சப்போஸிங் கருணாஸ் வந்து ஒரு ஹீஸ் பிளேயிங் அ வாரியர்னு வைங்க, அப்போ வாரியருக்கு தகுந்த வைங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க, அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க எதையும். இல்லை, ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது நான் சொல்கிறதும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே, இல்லை அவர் வந்து ஒரு தென்னை மரம் ஏறி தேங்காய் பறித்து போடுறாருன்னு வைங்க, தேங்காய் பறித்து போடுறவருக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல் வேஷ்டி கொடுத்தீங்கன்னா எப்படி அது கம்ஃபர்டபுளாக இருக்கும்? அவர் செய்கிற வேலைக்கும் அது கன்வீனியண்ட்டாக இருக்கணும். ஸோ கிரடேஷனில் வந்து இவர் தான் மெயினாக, அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கவுங்க வேலை என்ன இருக்குது, அவங்களோட தொழில் வந்து நம்ம என்ன காட்டுறோம், அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி we've designed. ஓ, ஆல்ரைட் மேம். இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, லைக் நான் இப்போ உங்களுக்கு ஒரு டாட்டர்னா நான் நீ லென்த் ட்ரெஸ் போட்டால் நீங்கள் சல்வார் போடணும், நான் சல்வார் போட்டால் நீங்கள் சாரீ போடணும். மூவியில் என்ன காட்டுறோமோ அதுதான் சொசைட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஆஸ் அ விமன் உங்களுக்கு வந்து தோணியிருக்கா இந்த விஷயத்தை நம்ம ஏன் இந்த ஸ்டீரியோ டைப் நம்ம ஏன் உடைக்கவே இல்லை, 2 பேரும் ஈக்குவலாக ட்ரெஸ் பண்ணக்கூடாது? ஸ்டீரியோ டைப் வந்து பாம்பேயில் உடைச்சிட்டாங்க. நீங்கள் மதர் அண்ட் டாட்டர் பார்த்தீங்கன்னா சீரியலில் சரி எங்கேயும் சரி ஈக்குவலாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் கிரே ஹேர் கூட காமிக்க மாட்டாங்க.
நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் லேட் பேக்காக தான் இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் ஃபேஷன் அவ்வளோ குயிக்காக பிக்கப் ஆகாது. ஏன்னா இந்த வயசுக்கு இந்த ட்ரெஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது சொசைட்டியோட கண்டிஷனிங் தானே. இப்போது மை சன் இஸ் 25 years old. நான் வந்து அப்போ உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கன்னா நான் அப்போ வேறு தான் ட்ரெஸ் பண்ணணும். நான் எந்த நார்ம்ஸ்குள்ளேயும் நான் வரல. அது எத்தனை பெண்களுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஒரு கண்டிஷனிங்குள்ளே இருக்காங்கம்மா, அந்த கண்டிஷனிங்கை பிரேக் பண்ணுறதுக்கான ரீசன் இருக்கணும். ஒன்று யூ நீட் டு ஹேவ் அ ஸ்ட்ராங் ரீசன் டு பிரேக் தட் கண்டிஷனிங். அது கம்ஃபர்ட்டாக இருக்கலாம், அது என்ன வேணாம். இல்லை இப்போது பயங்கரமாக சேலை கட்டுறவங்க திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்கன்னா நைட்டி தான் போட்டிருப்பாங்க, இல்லை ஹாஸ்பிட்டல் ரோப் தான் போட்டிருப்பாங்க. அது அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறது வந்து அந்த கண்டிஷனிங் அங்கே வந்து அக்செப்டபுளாக இருக்குது. நீ லெங்க் ட்ரெஸ்ஸு வந்து போடாதவங்க ஹாஸ்பிட்டல் போய் அந்த ரோபு கொடுத்தாங்கன்னா போடுறாங்க. போட்டுதான் ஆகணும். அங்கே வந்து அவங்களுக்கு ஓகேயா இருக்குது, ஏன்னா சொசைட்டி சேஸ் இட்ஸ் ஓகே டு வேர் இட் தேர். ஸோ இது சொசைட்டியோட என்னோட கனெக்ஷன் வித் த சொசைட்டி தானே தவிர்த்து இண்டிவிஜுவலாக மாற்றணும்னா மாற்றலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து இந்த பிக் பார்க்கும்போது நீங்கள் அனிமல்ஸ்க்கு கூட காஸ்டியூம்ஸ் கொடுத்துருக்கீங்க, கரெக்டா? அண்ட் அது யாருன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல மேம், கஷ்டமாக இருக்குது. நீங்களும் எப்படியும் சொல்ல போகிறது கிடையாது, நாங்கள் படத்துலேயே பார்த்துக்குறோம். பட் ஸ்டில் அவருக்கும் ஒரு டிசைன் பண்ணியிருக்கீங்க, அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூர்யா சாரை விட அவருடைய காஸ்டியூம் வித்தியாசமாக இருக்குது. அண்ட் அனிமல்ஸ்க்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூம்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஹவு கம் ஃபார் த அனிமல்ஸ் டிசைன்? அதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக, ஏன்னா நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும்னு பண்ணியிருப்பீங்க. நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன், சிவா சார் வந்து பார்க்காத இருக்கணும்னு சொல்லிட்டாருன்ட்டு. ஸோ அந்த நீடை பொறுத்து தான்டா, அந்த ஒரு சீனுக்கு வந்து இது நீடடாக இருக்குது அப்படின்னா ஒரு நீட் இருக்குது அதுக்கு. சரி, அதை எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணது தான். வாட் எவர் த ஸ்டோரி இஸ் த ஹீரோ. ஸ்டோரி வந்து என்னெல்லாம் டிமாண்ட் பண்ணதும் நம்ம அதை கொடுத்து தானே ஆகணும். ஸோ அனிமல்ஸ்க்கும் சேம் ப்ரொசீஜர் தானா? ஒரு ப்ரோட்டோடைப் வச்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது தான். ஏன்னா ரியல் அனிமல் போய் மெஷர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ரியல் அனிமல்லாம் மெஷர் பண்ணி தான் பண்ணோம். அப்படிதான் பண்ணுவீங்களா? எப்படி பயம் இல்லாமல் எல்லா ட்ரெயின்டாக தானே எடுத்துகிட்டு வரும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஷூட்டிங்க்கு வர்றது வந்து ட்ரெயின்டாக தான் வரும். ஸோ அப்படி நீங்கள் வந்து பயந்துக்கிற மாதிரி எதுவுமே இருக்கலை. ஓகே, ஸோ ஜென்ரலாக எப்பயும் போல் ஆஸ் ஹியூமனுக்கு எப்படி நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் அனிமல்ஸ் டூ. ஓகே, உங்களுக்கு வந்து மேம் பர்சனலாக ஏதாவது ஒரு ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு இந்த காஸ்டியூம் சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்களே அட்மையர் பண்ணி பார்த்த ஒரு படம்னா என்ன? எந்த காஸ்டியூம் டிசைன்? நிறைய படம் இருக்குது. அது ஒரு டாப் 3 சொல்லுங்கள் மேம். எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை சிவாஜி ஜீரா. ஷவாலே சிவாஜி அவரோட இரா. இன்னும் காஸ்டியூம் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவரோட இரால தான் நான் வந்து ஐ வாஸ் வெரி யங், பட் மை கிராண்ட்ஃபாதர் வாஸ் டிசைனிங் ஃபார் ஆல் தீஸ் ஃபில்ம்ஸ். அதனால் எனக்கு அதோட தாக்கம் தான் நிறைய இருக்குது. எனக்கு அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் தான் நான் எப்போவுமே ப்ரீ ஆக்கியபைடாக இருப்பேன். எனக்கு அந்த மாதிரி பண்ணோன்னா ரொம்ப த்ரில் ஆகிடும். பீரியட் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம கங்குவாவில் பண்ண மாதிரி இல்லாதது ஒன்று க்ரியேட் பண்ணுறது இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஜென்ரல் சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோக்கு வந்து நம்ம எனி எக்ஸ்பென்சிவ் பிராண்ட் வந்து நம்ம எடுக்கலாம், இல்லை அந்த பிராண்டை பார்த்து நம்ம வேறு ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்குது, அதுலேருந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறோம். இப்போ இல்லாத ஒன்றை வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது தான் நமக்கு ஸ்பேஸ் இருக்கும், யூனோ, டு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் டு கம் அப் வித் சம்திங் நியூ. நம்மளும் வளருவோம். யுவர் மைண்ட் க்ரோஸ் when you're doing something that you've never done before, then you evolve. ஸோ நீங்கள் வந்து ஆஸ் அ காஸ்டியூம் டிசைனர், இப்போ ஒரு படத்தில் ஹீரோ வந்து டியூவல் ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேறு வேறு வேரியேஷன்ஸில் காஸ்டியூம்ஸ் கொடுப்பீங்க, ஏன்னா அவங்களுடைய இன்னொரு வெர்ஷன் அப்படின்னு காட்டுற மாதிரி. அதே வந்து ஒரு படத்தில் இப்போ ஒரே ஹீரோ தான், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விஸ்வாசம் எடுத்துக்கலாம். அதில் வந்து அவரோட யங் டேஸ், பிஃபோர் மேரேஜ் ஒரு லுக்கில் இருப்பார், ஆஃப்டர் மேரேஜ் ஒரு லுக்கில் இருப்பார். ஸோ அந்த வேரியேஷன்ஸை வந்து நீங்கள் எப்படி காஸ்டியூம்ஸில் டிசைன் பண்ணுறீங்க? இப்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர அஜித் சார் வந்து நிறைய கலர் ஷர்ட்ஸ் போட்டிருப்பாரு. இப்போது அஜித் சாரோட கேரக்டர் எப்படின்னா, ஹீஸ் அ வெரி அவர் வந்து நியாயத்துக்காக சண்டை எல்லாம் போட்டாலும் ஹீ ஆல்சோ ஹேஸ் அ வெரி ரொமான்டிக் சைடு. இப்போ ரொமான்டிக் சைடை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? ஊரில் இது நடக்கிறது, கிராமத்தில் ஒரு ஊரில் வந்து நம்ம வந்துட்டு அஜித் சாரை வந்து கலராக ஜீன்ஸ் பேண்ட்டு எல்லாம் போட்டு நம்ம காட்ட முடியாது. அப்படி கேரக்டர் அவர் ப்ளே பண்ணல. ஸோ நம்ம என்ன நமக்கு இருக்கிற லிமிட்டேஷனுக்குள்ளே வந்து நம்ம கலர் வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணோம். ஸோ யங்கர் அஜித் சார், தட் இஸ் இந்த லவ் ரொமான்ஸ் மூடில் இருக்கிற அஜித் சார் வந்து நிறைய கலர் ஷர்ட்ஸ் போட்டிருப்பாரு. அப்புறம் வந்து மனைவியை பிரிஞ்சு ஒரு தாக்கம் இருக்கும் இல்லையா, மனைவியும் பார்க்கல குழந்தையும் பார்க்கல அப்படின்ற ஒரு தாக்கத்தை வந்து காட்டும் போது நம்ம வந்து அவருக்கு ஒரு மோனோட்டோனில் போயிருப்போம், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போயிருப்போம்.
அதுதான் அது வந்து உங்களுக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல வேரியேஷன் தெரியும். கலரில் ஹாப்பியாக இருப்பார், ஒயிட்டில் சீரியஸாக இருப்பார், சோபராக இருப்பார். ஒரு ஒரு இறுக்கம் இருக்கும் அவருக்கு. அவர் மிஸ் பண்ணுறது வந்து நமக்கு அவரை பார்க்கும் போதே விஷுவலாக தெரியும். இவர் என்னமோ மிஸ் பண்ணுறாரு, முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் இவர் வந்து ஹாப்பியாக இல்லையே, இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் பார்க்க. அப்படி. ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து காஸ்டியூம்லேயே காட்ட வேண்டியது இருக்கு. தடம் வந்து நான் பண்ணேன் தான். தடம்ல வந்து அருண் வந்து ஜுவல் ரோல், அதில் நீங்கள் வேரியேஷன் பார்க்கலாமே. அதில் வந்து பியூராகவே இருக்கும். ஏன்னா இவர் ஃபுல்லி ப்ரொஃபஷனலாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு, அவரு கொஞ்சம் இந்த டெக்கி கை மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுலேயும் அந்த வேரியேஷன் ரொம்ப அழகாக இருந்திருக்கு. இது வரைக்கும் மேம் உங்கள் ஜேர்னியில் நீங்கள் டிசைன் பண்ண காஸ்டியூம்ஸ் வந்துட்டு ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா இல்லை ஹீரோயின்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? அப்படி வந்து ஜெண்டர் பயஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் ஒரு ஜெண்டர் இல்லை. நான் என்ன நினச்சேன், பேசிக்காக விமன் வி டூ லைக் இந்த ஆக்சசரிஸ் ஹேர். விமென்க்கு வந்து இன்னும் நிறைய நம்ம பண்ணலாம். நமக்கு எக்ஸ்ட்ரா இது கொஞ்சம் போடலாம், அது கொஞ்சம் போடலாம், கொஞ்சம் த்ரில்லிங்காக வந்து இருக்கும். ஏன்னா நீங்கள் சோர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கும் அது அப்ளை ஆகும்ல. நீங்கள் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஹீரோயினுக்கு வாங்குறது வந்து நம்மளும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு அந்த ஒரு த்ரில். ஹீரோக்கு பண்ணும்போது வந்து நமக்கு எதுவும் அப்ளை ஆகாதுன்ற ஒரு வருத்தம், அவ்வளோதான். ஏன்னா அவங்க எப்பயுமே சிம்பிளாக இருப்பாங்க. ஒரு பேண்ட், ஒரு ஷர்ட், ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ணுறதுக்கும் நமக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லை. இப்போது நீங்கள் ஹிந்தி படங்கள் எடுத்துக்கோங்க. ஹிந்தி படத்தோட ஹீரோக்களுக்கும் ஹீரோ எப்படி அவங்க வந்து காமிக்கிறாங்கன்றதுக்கும் நம்ம சவுத்தில் இருக்க ஹீரோக்களை எப்படி காமிக்கிறாங்கிறதுக்கும் பெரிய வாஸ்ட் வேரியேஷன் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு வந்து இன்னும் நம்ம வரல. இப்போ அங்கே வரும்போது நமக்கு ஹீரோக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஓகே. ஏன் இன்னும் வரலன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஏன் இன்னும் அந்த மாதிரி இல்லை, ஆஸ் அ என்ன சொல்கிறது, நம்ம தமிழர்களே வந்து நம்ம மொத்தமாக தமிழ்நாட்டை சொல்கிறேன், தமிழர்களே வந்து கொஞ்சம் ஸ்லோ தான் when it comes to ஃபேஷன். நான் வந்து இதுக்கு வந்து விதிவிலக்கு இல்லைன்னு சொல்ல வரல, நான் ஜென்ரல் மாஸ் பற்றி பேசுகிறேன். நம்ம வந்து ஃபேஷனுக்கு தகுந்த மாதிரி, சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆடை மாற்றுற ஆட்கள் நம்ம இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் சென்சிபிளாக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கும் போது இது வந்து ஒரு வருஷம் உழைக்குமா இல்லை 2 வருஷம் உழைக்குமா அப்படி பார்த்து தான் இன்னும் நம்ம வாங்குகிறோம். ஃபாஸ்ட் ஃபேஷன் வந்து மேபி யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து இருக்குது. தே ஃபாலோ ஃபாஸ்ட் ஃபேஷன், தே சேஞ்ச். ஒரு வாட்டியும் சேல் வருது, ஒரு வாட்டியும் அவங்க குயிக்காக மாற்றுற மாதிரி வந்து ஐ டோன்ட் திங்க் த ஓல்டர் ஜென்ரேஷன் இஸ் டிசைன்ட் லைக் தட். நான் வந்து ஓல்டர் ஜென்ரேஷன் சொல்கிறது, இப்போ வந்து ஒரு 10 வயசு குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து அப்படி ஃபேஷனபிளாக மாற்ற மாட்டாங்க ட்ரெஸ்ஸை. they would pay more attention to more important things in life. குழந்தையோட எடுகேஷன், குழந்தையோட உணவு, அந்த மாதிரி வந்து they pay attention. நமக்கு எல்லாமே வந்து நம்ம ட்ரெஸ்ஸு போடுறதுல தான் நம்மளை மதிக்க போகிறாங்கன்ற கான்செப்ட் நமக்கு இன்னும் வரல. இப்போ மும்பை போனீங்கன்னா, ஜென்ரலாக மும்பை போனீங்கன்னா, எனி ஸ்ட்ரீட் கார்னர் எவ்ரிபடி வில் பி ஃபேஷனபிளி ட்ரெஸ்ட். இட் crosses all walks of life. நீங்கள் வந்து ஒரு மாலில் ஜெனட்டர் யூனிஃபார்ம் மாற்றிட்டு வெளில வந்தாருன்னா அவருமே ரொம்ப ஃபேஷனபிளாக இருப்பார். பிகாஸ் தட்ஸ் த வே த கல்ச்சர் இஸ் இவால்வ் ஃபார் தெம். நமக்கு வந்து கல்ச்சர் அந்த மாதிரி இவால்வ் ஆகலை. கல்ச்சர் இவால்வ் ஆகிருக்கு. நம்ம கல்ச்சர் வந்து we pay more attention to human relationships and that kind of stuff. நம்ம இன்னும் அந்த வேல்யூ சிஸ்டத்தை வந்து நம்ம மாற்றலை. ஓகே, மேபி த யங் லாட் சேஸ் ஓகே, நாங்கள் வந்து ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகணும், நாங்களும் புது ட்ரெஸ் போடணுன்ற கான்செப்ட் இருக்குது. இப்போ நான் வந்து என் தங்கச்சி கல்யாணத்துக்கோ என் தம்பி கல்யாணத்துக்கோ வந்து போகும்போது நான் புதுசாக போடணுன்றது எனக்கு ட்ரில்லாக இல்லை. இட்ஸ் நாட் ட்ரில்ட் இன் மை ஹெட். ஓகே, ஸோ we will not change fashion as quickly as the other states are changing. டெல்லி, பாம்பே, அப்புறம் வந்து பெங்களூர், அப்புறம் ஹைதராபாத். திஸ் இஸ் how fashion travels in India. முதல்ல வந்து டெல்லியில் வந்துடும். டெல்லியில் வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் பாம்பேக்கு வந்துடும். பட் ஹப்புன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே தான். பிகாஸ் யூ வில் கெட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். பழைய ஃபேஷனும் கிடைக்கும், புது ஃபேஷனும் கிடைக்கும், மிட் ஃபேஷனும் கிடைக்கும். தட்ஸ் ஹவ் பாம்பே இஸ் அ பவுல். பெங்களூர் இஸ் அ லாட் ஃபார்வர்ட். பெங்களூர் வந்து ஓரளவுக்கு டெல்லியை வந்து ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், சென்னை வந்து லாஸ்ட். எனக்கு இதில் இன்னொரு கொஸ்டினும் தோணுது. அதாவது இப்போ ஃபேஷனில் அவங்க எல்லாரும் நம்மளோட பல படி ஃபார்வர்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது அதை நான் ஃபார்வர்டாக பார்க்கல. அவங்க வந்து ஐ பேசிக்கலி திங்க் வி ஷுட் பி அ மினிமலிஸ்ட். ஐ ஷுட் பி அ மினிமலிஸ்ட். நான் நினைக்கிறேன் இந்த காஸ்டியூம் வந்து நீங்கள் என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூமை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 30 வாட்டி பார்த்துருப்பீங்க.
ஓ ஓகே. I don't believe that outfit loses its importance just because I own it for one occasion. ஓகே, ரிப்பீட்டிங் இஸ் நார்மல். For me, I believe I should not. நம்ம ஆல்ரெடி வந்து பயங்கரமாக வந்து பொல்யூட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளோட டிஸ்போசபிள்ஸை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியாமல் வந்து எர்த் வந்து ப்ரீத் பண்ண முடியல. அதால் எவ்ரி இயர் தெர் ஆர் பில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் மட்டும் தட் இஸ் பீங் டம்ப்ட் இன் லேண்ட்ஃபில்ஸ். ஓ மை காட். ஓகேயா, நீங்கள் அது எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து நம்ம சஃபர் பண்ணுறோம் டு ரீசைக்கிள் த ஸ்டஃப் தட் வி ஆர் டிஸ்போசிங்ன்றது வந்து ஒரு இட்ஸ் அ ஹியூஜ் இஷ்யூ. பிளாஸ்டிக்கு அடுத்தது இஸ் ஃபேப்ரிக். இன்னைய நிலைமைக்கு குளோபலி வந்து வி ஆர் டீலிங் வித் டூ திங்ஸ், ஒன் இஸ் பிளாஸ்டிக் அண்ட் ஒன் இஸ் ஃபேப்ரிக். ஸோ அப்படி வந்து எனக்கு இருக்கிறதுனால ஐ பிலீவ் தட் உங்கள் பர்சனாலிட்டி ஷுட் டேக் யூ ஃபார்வர்ட். ஐ டோன்ட் திங்க் யுவர் காஸ்டியூம் ஷுட் டேக் யூ ஃபார்வர்ட். ஸோ படத்தில் வந்து சூர்யா சாரோட ஒரு செகண்ட் லுக் இருக்குது, அதாவது ஒரு கேங்ஸ்டர் லுக். ஸோ உங்களுக்கு அந்த வேரியேஷன் நம்ம இப்போ பேசணும் ஆல்ரெடி ஹீரோ வில்லனோட வேரியேஷன் பற்றி பேசணும். அண்ட் சூர்யா சாருக்கே வந்து ஒரு 2 லுக் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோன்னா அதுலேயும் ஒரு சேலஞ்சிங் டாஸ்க்காக நான் பார்க்குறேன். ஸோ அது எப்படி வந்துச்சு? ஓகே, அது வந்து நீங்கள் அனுவை கேட்கணும். சூர்யா சாருக்கு வந்து அனு தான் பண்ணாங்க, அனுவர்தன். அவங்க தான் பண்ணி டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். ஓகே, ஆல்ரைட். நீங்கள் இது வரைக்கும் போட்ட காஸ்டியூம்ஸ்லேயே மேம் வாட்ஸ் யுவர் ஃபேவரட் காஸ்டியூம், ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னா நீங்கள் எது சொல்லுங்கள்? சி, நான் வந்து எப்படி காஸ்டியூமை பார்க்குறேன்னா, நம்ம செய்கிற தொழிலுக்கு வந்து ஃபஸ்ட் அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஓகே, நான் வந்து இப்போது நடக்காத ஒரு விஷயத்த சொல்கிறேன். இன்கேஸ் நான் காலேஜில் ப்ரொஃபஸராக போயிருந்தேன்னா வாய்ப்பே கிடையாது. குழந்தைங்கள்லாம் என்ன தலையெழுத்தோ என்கிட்ட வந்து படிக்கிறதுக்குன்னு இருந்திருக்கும். அப்படி நான் போயிருந்தேன்னா மேபி நான் சாரி யூஸ் பண்ணியிருப்பேன், மேபி நான் முடி வளர்த்திருப்பேன். ஓகேயா, இப்போ நான் என்னோட ஒர்க் ஸ்பேஸுக்கு வந்து என்ன கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஐ எம் ஆன் த ஃபீல்ட் ஆல்வேஸ். 90 times out of 100 times ஐ எம் ஆன் த ஃபீல்டு. நான் சோர்ஸ் பண்ணுற டைம் சரி, நான் ஷூட்டிங்க்கு நடுவில் கூட சோர்ஸ் பண்ண போகலாம். இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது வந்து டெனிம் ஷார்ட்ஸ், knee length shorts and cotton white shirts. ஓகே, அதுதான் உங்களுடைய கோ டு காஸ்டியூம்ஸ். நாங்களும் நிறைய இடத்துல உங்களை அப்படி தான் பார்த்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒன் லாஸ்ட் திங், நான் வந்து இனிஷியலி சொன்னேன் எனக்கு சில ஸ்டைலிங் டிப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஃபார் ஆல் தி கேர்ள்ஸ் அவுட் தேருங்க, ஏதாவது ஒரு குட்டி குட்டி ஸ்டைலிங் டிப்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி, there is this thing called capsule wardrobe. Capsule wardrobe, okay. You can always check on Pinterest for it. கேப்சூல் வார்ட்ரோப்பில் அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு வருஷத்துக்கு 12 monthsக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான அளவில் வச்சுக்கிட்டிங்கனாலே when you mix and match. இப்போ 6 டாப் வச்சுருக்கீங்க, 6 பாட்டம் வச்சுருக்கீங்க. அப்போது நீங்கள் இதில் எத்தனை காம்பினேஷன் நீங்கள் பண்ணலாம்? 6 into 6 36 காம்பினேஷனாக காஸ்டியூம்ஸாக நீங்கள் இதை ரெடி பண்ணலாம். ஸோ நீங்கள் வாங்கும்போது வந்து when you're planning, இப்போ நீங்கள் வார்ட்ரோப் அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டுனா, இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் அ வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் சிங்கிள் பீஸ், யூ மைட் as well buy நல்ல காட்டனில். ஐ வுட் திஸ் இஸ் லினன் வந்து லைஃப் லாங் வரும் உங்களுக்கு. 20 years இருக்குது லைஃப் அதுக்கு. அந்த மாதிரி இன்வெஸ்ட் இன் சம்திங் தட் இஸ் குட் ஃபார் டோப்போகிராஃபிக்கலி குட் ஃபார் சென்னையில் வந்து நமக்கு குளிர் மாதமே கிடையாது. மேபி டிசம்பரில் போனால் போகுதேன்னு நமக்கு கொஞ்சம் ப்ரீஸ் அடிக்கும். ஸோ ப்ரிஃபரபிளி டூ காட்டன்ஸ், கீப் 1 or 2 டெனிம்ஸ். ஒரு 2 டெனிம் வச்சுக்கோங்க. காட்டன் ஷர்ட்ஸ் வேரியஸ் கலர்ஸில் 2-3 வச்சுக்கோங்க. knitted டாப்ஸ், இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது knitted டாப்ஸ். அப்படியா? எனக்கு என்ன பேருன்னு கூட தெரியாது, நான் நல்லா இருக்கேன்னு வாங்கி போட்டுருவேன், அவ்வளோதான். knit டாப் இந்த மாதிரி ஒரு 2 டாப் வச்சுக்கோங்க. ஸ்கர்ட் வந்து ஒரு 2 வச்சுக்கோங்க. சல்வார் வேணும்னா சல்வார் வந்து டாப் அண்ட் பாட்டம் செட்டாக எடுக்காதீங்க. டாப்ஸ் வந்து தனியாக ஒரு 3 டாப் எடுத்துக்கோங்க, பாட்டம் தனியாக ஒரு 3 பாட்டம் எடுத்துக்கோங்க. அப்போ இது 3 into 3 9 வேரியேஷன்ஸ் போடலாம் நீங்கள். ஓ மை காட், ஓகே. நான் இத்தனை நாள் வரைக்கும் செட்டாக தான் எடுத்திருக்கேன். எல்லா செட்டாகவும் எடுக்கலாம், நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல. நான் சொல்கிறது வந்து ஐம் எக்ஸ்பிளைனிங் த கேப்சூல் வார்ட்ரோப். அதில் வந்து என்னென்னா, யூ மல்டிப்ளை வாட் யூ ஹேவ். கம்மியாக இருந்தாலும் when you multiply it, it will look like you're wearing. இப்போ 36 காம்பினேஷன் நான் சொல்லிட்டேன், ஓகேயா? 6 6 36. ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு காஸ்டியூம் கூட ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்காது. தட்ஸ் ரைட், யா. ஓகே, 30 days தான் ஒரு மாதத்தில், 31 days. ஸோ நீங்கள் ரிப்பீட்டே பண்ண மாட்டீங்க. ஸோ இதுவே வந்து யூ கேன் ரிப்பீட் லைக் ஃபார் த நெக்ஸ்ட் 6 months.
and then you can again revamp your capsule wardrobe. It is going to be easy on your budget, and you're going to be dressed differently every day, and it's going to be weather friendly. கங்குவா படத்தை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு அண்ட் எங்களுக்கு தெரியும் பார்ட் 2 வேறு வரப்போகுது. ஸோ பார்ட் 2 ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கா இல்லை அதெல்லாம் இனிமே தான் yet to ஸ்டார்ட்டா? அந்த இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குமா? Part 2 ஒர்க் வந்து ஆல்ரெடி ஸ்டார்டட். அடடா, இது போதும் மேம். நீங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டா நீங்கள் சொல்ல ஓகே, விருப்பம் இல்லையா? ஆல்ரைட் மேம், தேங்க்யூ ஸோ மச். thank you for having me. Or to find the perfect water. Experience water like never before. Admissions open at Sri Venkateshwara College of Engineering and Technology, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999.